கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு கடகத்திற்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில், எப்படிங்க, கடகத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் ராகு அமர்வது சிறப்பு. அந்த கன்னி வீட்டிலும் அமர்கின்ற ராகு குறிப்பாக சித்திரை நட்சத்திர கால் பெறுவது அதிசிறப்பு, மிகச்சிறப்பு. கன்னி வீட்டில் அமர்றதே சிறப்பு, அங்கே சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டார்னா இன்னும் சிறப்பு. அஸ்த நட்சத்திரத்தில் அமர்வது 2ஆம் தர சிறப்பு. சரிங்களா, இது ஒரு நல்ல இடம். அதனை அடுத்ததாக கடகத்திற்கு 6ஆம் இடமான தனுசு வீட்டில், இயல்பாகவே தனுசில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அந்த வீட்டில் அமர்கின்ற ராகு, கடகத்திற்கு 6ஆம் இடமான தனுசில் அமர்கிற ராகு பூராட நட்சத்திரம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்புங்க. சரிங்களா, அது கிட்டத்தட்ட பாதகாதிபதியின் சாரம் தான். இருந்தால் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளை கொடுத்தாலும் பொருளாதாரம், தொழில், சொத்து சேர்க்கைன்னு அப்படி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா, 6ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்தில் ராகு அமர்தல் அதி உன்னதமான நிலைப்பாடு. சரிங்களா, இது ஒரு நல்ல இடம். அதனை அடுத்ததா ராகு அங்கிருந்து கடகத்திற்கு 10ஆம் இடமான மேஷ வீட்டில் அமர்றது மிகப்பெரிய யோகநிலை, மிகப்பெரிய யோகநிலை. அங்கு அமர்கின்ற ராகு குறிப்பாக பரணி சாரம் பெறுகின்ற பொழுது மிக உயர்நிலைகளை, பொருளாதார தொழில் அமைப்புகளில் ஒரு சும்மா இருந்தவனை தூக்கி ஒரு நல்ல உயர் பொறுப்புகளில் உட்கார வைக்கிறது, சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை தொழிலுக்குள்ளே கொண்டு வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வளர்த்து விடுறதெல்லாம் இந்த இடம் தான். ஆக மேஷத்தில் 10ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம் பெறுவது. அதனை அடுத்ததாக 11ஆம் இடமான ரிஷபத்தில், இதுதான் இருக்கிறதுலேயே டாப். அந்த ரிஷப வீட்டில் அமருகின்ற ராகு ரோகிணி நட்சத்திரத்தை பெறுவது சிறப்பு. மிருகசீரிட நட்சத்திரத்தை பெறுவது மிக 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 உயர்நிலை, மிகப்பெரிய உயரங்களை தரும். அதாவது இருக்க இடம் இல்லாமல் இருந்தவங்க கூட ஒரு ஒரு பெரிய அளவில் உயர்வு பெறுவது அங்கே தான். ஸோ இப்போ நான் சொன்ன இடங்களை நல்லா பாருங்கள். 3ஆம் இடத்துல கன்னி வீட்டில் அவர் இவங்க சித்திரை நட்சத்திரம் பெறுவது, 6ஆம் வீடான தனுசு வீட்டில் பூராட நட்சத்திரம் பெறுவது, 10ஆம் வீடான மேஷத்தில் பரணி நட்சத்திரம் பெறுவது, 11ஆம் வீடான ரிஷபத்தில் மிருகசீரிட நட்சத்திரம் பெறுவது. இந்த வீடுகளில் அமருகின்ற ராகு, இந்த நட்சத்திரங்களில் அமருகின்ற ராகு மிக நல்ல யோக பலன்களை தருவார். கூடுதலாக அந்த ராகு சுபராகுவாக அமர்ந்தால், அதாவது குரு அல்லது சுக்கிரன் அல்லது வளர்வரை சந்திரன் அல்லது புதன் இவர்களின் தொடர்பில் இருக்கின்ற பொழுது மிக உன்னதமான உயர்நிலை பலன்களை அந்த ஜாதகருக்கு தந்தே தீர்வார் தன் தசாபுக்தி காலங்களில். அதில் மாற்றமே இல்லை.